श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுக்தோப்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரः சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் வியாபலாகிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருப்பாவினுடைய 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை அப்படின்னு பாடக்கூடிய ஒரு அற்புதமான மிகவும் முக்கியமான பாசுரம். ஏன் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நாராயணனே அப்படின்னு சொல்லி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அழைத்தாள். 2வது பாசுரத்துல திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பரமன், திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அழைத்தாள். 3வதா திருவிக்கிரமன் அவதாரம், இந்த லீலா விபூதியில் செய்த அவதாரமான எம்பெருமானை அழைத்தாள். 4வது பாசுரத்துல எம்பெருமான் எப்படி அனைத்து பொருள்களிலும் எங்குமுலன் கண்ணன்ற மாதிரி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றான். அது மேகத்தை பார்க்கின்றாள், மழையை பார்க்கின்றாள். பார்க்கும்போது எல்லாமே ஒரே பெருமாளாவே தெரியாது. அந்த அந்தர்யாமியாக மறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை. அடுத்ததா இந்த பாசுரத்தில் மாயன் அப்படின்னு எம்பெருமான் அச்சாரூபியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றியும் புகழ்கின்றாள். அப்போ எம்பெருமானுடைய 5 நிலைகளையும் இந்த 5 பாடல்களில் அழகாக ஆண்டாள் நமக்கு உரைக்கின்றாள். ஏன் இந்த பாடல் அப்படி என்ன முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ணாள். யார் அந்த ஆண்டாள்? பூமி பிராட்டி. ஏன் அவதாரம் பண்ணாள்? அந்த அவதார ரகசியத்தை தான் இந்த பாசுரத்தில் அழகாக நமக்கு காட்டுகின்றாள். என்ன அவதார ரகசியம்தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எம்பெருமான் வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணும்போது பிராட்டியை காப்பாற்றி கொண்டு வந்தான். அந்த பிராட்டியாக வந்த பூமி பிராட்டி தன்னை எம்பெருமான் காத்து விட்டான். இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் அவர்களை ரட்சிக்கணும் இல்லையா? இந்த புனரப்பி ஜனனே புனரப்பி மரணேன்ற மாதிரி இந்த இந்த உழன்று கொண்டே இருக்கிறோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு. இதுல இருந்து கொண்டு போய் வைகுண்டத்திற்கு கொண்டு போய் அந்த ஆனந்தமயமான அந்த உலகத்தில் கொண்டு சேர்ப்பது, அதுதானே இயற்கை குணம். பிராட்டியோட குணமே என்ன? சேர்ப்பிப்பவள். அப்போ சேர்க்கணும், எம்பெருமானுடன் நம்மை சேர்ப்பிக்க வேணும். அதுக்கு என்னதான் ஒரு உபாயம் என்ன? எதை கொண்டு இந்த குழந்தைகள் கரையேறுவது? திக்கு தெரியாமல் நிற்கிறா, அவ எப்படி கரையேறது அப்படின்றத பிராட்டி எம்பெருமானிடம் கேட்கின்றாள். கேட்கும்போது எம்பெருமான் பல விதங்களில் சொல்லுகின்றார். முதல்ல பார்த்தா இந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கே, என்னென்ன பண்ணணும்னு இருக்கே, ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அப்படிங்கிறார். ஆனா தாயுள்ளமானது கஷ்டப்படுறா. இந்த அளவுலாம் கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. அப்போ சுலபமான வழியை சொல்லுங்கோள் அப்படிங்கிறார். அப்போ சுலபமா ஒரு 3 விஷயத்தை எம்பெருமான் சொல்லுகின்றான். என்ன சொன்னான்? தூமலர் தூவி. என்ன பண்ணணும்னா 3 விஷயங்கள்ல மலர்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமானது எம்பெருமானுக்கு. அந்த மலரினை கொண்டு தூமலர் தூவ வேண்டும். வாயினால் எம்பெருமானுடைய நாமத்தினை பாட வேண்டும். அதுதானே ஆண்டாள் பழைய போன பாசுரங்களில் எல்லாம் சொல்லுகின்றார்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் அடிபாடி, பரமன் அடிபாடி அப்படின்னு எல்லாம் அந்த நாமத்திற்கு ஏற்ற திணை ஏற்கனவே சொன்னார். இந்த பாடலில் எம்பெருமானுடைய அடைய எளிதான வழிமுறைகள் என்னன்னு அந்த வராக அவதாரத்தில் எப்போது எம்பெருமான் பிராட்டிக்கு உபதேசித்தானோ அதைதான் இந்த பாசுரத்தில் வைத்து காட்டுகின்றாள். ஏன்னா அந்த பிராட்டி ஆண்டாளாக அவதரித்ததன் நோக்கமே என்ன? இதை உலகோர்க்கு நாம் செய்து காட்ட வேண்டும். என்னென்ன பண்ணணும்? தூமலர் தூவுதல், வாயினால் பாடுதல், மனத்தினால் சிந்தித்தல். இந்த மூணு மிக எளிமையானது தானே. எம்பெருமானை பார்த்து கையில கிடைக்கக்கூடிய தூய மலர்களை கொண்டு நாம் பூசிக்க வேண்டும். வாயால எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். அப்படின்றத இங்கு நமக்கு வழிமுறைகளுடன் காட்டி கொடுக்க வேணும்ன்றதுக்காகத்தான் அவதாரம் பண்ணால். ஏன்னா நாம வழக்கமாகவே என்ன சொன்னால் கேட்க மாட்டோம். அதனால என்ன பண்ணால் ஆண்டாள் செய்து காட்டினாள். செய்முறையாவே செய்து காமிச்சு இப்படிதான் நாம இருக்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணும்போது செஞ்சு காமிச்சார். சரி, செஞ்சு காமிச்சாலும் மறந்துட போறாளேன்றதுக்காக பாசுரத்திலையும் அதை கொண்டு வந்தால் அதை நமக்கு காட்டி கொடுத்தால் என்றென்றும் இதை மறவாமல் இருப்பதற்காக, அதற்காகத்தான் இந்த பாசுரம் அந்த அளவு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது இங்கு காட்டப்படக்கூடிய ஒரு பொருள். போன பாசுரத்திலே ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் வருணன் என்ன பண்ணா? ஆஹா, இவ அடியவர்களுக்கு நாம் சேவகம் செய்தே ஆக வேண்டும். சீக்கிரமா போய் நான் ஆண்டாளை போய் பார்த்து என்ன பண்ணேன்? ஆண்டாள பிராட்டியை பார்த்து பிராட்டி கிட்ட சொன்னா, நீ என்ன சொல்றியோ அதை பண்ணி விடுறேன் அப்படின்னு. அப்போ பிராட்டி என்ன சொன்னா? எப்ப பெய்யணும், எப்படி பெய்யணும், வாழ்வதற்காக பெய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லி தயார்படுத்தி விட்டால் இந்த பாவை நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆய்ப்பாடி சிறுவர்களுடன் ஆண்டாளும். அப்படி நோன்புல என்ன வரணும்? ஊராருக்கு மழை பெற வேணும். வருணன் ஒப்புக்கொண்டு விட்டான். இந்த பாவை நோன்பு முடிந்தவுடன் மழை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றான் வருணதேவன். இப்போ இந்த தோழிகளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. வருணன் தானாகவே வந்துட்டான், நான் மழை பொழியறேன்னு சொன்னா சரி மழை பொழிஞ்சிட போறான். ஆனா நம்முடைய உள்நோக்கம் என்ன? கண்ணன் எம்பெருமானை அடைதல். இதை மட்டும் பண்ணிட்டு கண்ணனை அடையாம போய்விடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இதை மட்டும் கொடுத்துட்டு அதை மீதியெல்லாம் விட்டுடுவானோ அப்படின்னு கேட்கணும். ஒரு தோழி கேட்டா இன்னொரு சந்தேகம் வந்தது அவளுக்கு. இதெல்லாம் நிர்வீகனமா நடந்துடுமா, எல்லாம் நடந்துடுமா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா ராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்ட வேணும். அந்த முடிசூட்டும் போது யாரெல்லாம் அங்க சங்கல்பம் செய்தார்கள்? தசரத சக்கரவர்த்தி, எவ்வளவு உயர்ந்த சக்கரவர்த்தி, அவர் தான் சொல்றார் ராமன் எம்பெருமானுக்கு முடிசூட்ட வேண்டும். அப்போ அத நாள் குறித்தது யார்? அந்த விஸ்வாமித்திரன்ற பிரம்ம ரிஷி, வசிஷ்டர், எவெல்லாம் வசிஷ்டர் முகூர்த்தத்தை குறிக்கிறார். அப்படிப்பட்டவர் குறித்த முகூர்த்தம். யார் முடிசூட போகின்றாள்? எம்பெருமானே, தர்மஸ்வரூபியே, அப்படிப்பட்ட ராமனானவன் முடிசூட போகின்றான். அங்கு மங்களாசாசனம் எல்லாரும் பண்றான். அயோத்திவாசிகள் எல்லாருமே எம்பெருமான் ராமன் எம்பெருமான் முடிசூட்டி கொள்ள வேணும் அப்படின்றது பண்றான். ஆனா சாதாரண இந்த பூனின்ற ஒருத்தி எல்லாத்தையும் கெடுத்து அதை அனைத்தையும் நிறுத்தி வைத்து விட்டாலே, விக்னத்தை உண்டாக்கி விட்டாலே, அப்போ அப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாம், மகா ஞானிகள் எல்லாம், பெரிய அரசன் எல்லாம் குறித்த ஒன்றை சாதாரண ஒரு பிரஜையான ஒரு கூனி விக்னமாக்கி விட்டால் நாமெல்லாம் யாரு? அப்படிப்பட்ட ஞானியும் இல்லை, பெரிய மனிதர்களும் இல்லை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதே மாதிரி நாம நோன்பு இருக்க போகின்றோம். அப்படி நோன்பு இருந்தா எம்பெருமானை அடைந்து விடலாம், கண்ணன் எம்பெருமானை அடைந்து விடலாம் அப்படின்னு எண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நிறைய. அப்படி இருக்கும் போது நம்முடைய எண்ணம் நீடேறுமா, நமக்கு நடக்குமா, நிர்விக்னமா இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு ஒரு தோழி கேள்வியினை கேட்டாள். அது இல்லாம அந்த கண்ணனானவன் மாயன். அவன் மாயனாச்சே, அவன் என்ன பண்ணுவான்? எதையோ ஒண்ணு கொடுத்து இது போதும்னு விட்டுடுவானோ?
நம்மளை கைவிட்டுடுவானோ? ஏற்கனவே அந்த மழை கடவுளை அனுப்பிச்சு என்ன பண்ணிட்டான், மழை வரும்னு சொல்லிட்டான். அதோட சரியாயிடுத்து, உங்க பாவை நோன்புக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஏமாத்திடுவானோ, அவன் மாயன் ஆயிற்றே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். தற்காலத்துல இப்ப நிலவக்கூடியத்துல மாயம் அப்படின்னா என்ன? மாயம் செய்து விட்டான். அந்த கடைக்காரன் கிட்ட போனேன், அவன் பித்தளை தான் கொடுத்துருக்கான், ஆனா தங்கம் முலாம் பூசி அது தங்கம்னு என்ன மாயம் பண்ணி ஏமாத்திட்டானே. அப்போ மாயம் செய்பவன்னா ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் பிரசித்தமா இருக்கு. கண்ணன் எம்பெருமான் மாயம் செய்பவனா? எம்பெருமான் மாயம் செய்பவனா? ஆம், மாயம் செய்வான். ஆனா அது என்ன? நன்மையில் தானே முடியும். அதுவும் அடியார்களுக்கு அது மிகவும் நன்மையாகத்தானே இருக்கும் அப்படின்னு ஆண்டாளுங்க சொல்றா. மேலும் அந்த நிர்விக்னமாச்சு இல்லையா? என்ன நிர்விக்னமாச்சு? ராமனை முடிசூட்ட வேணும்ன்றதுக்கு எல்லாரும் நாள்கள் குறித்தார்கள், சொன்னது ஒருத்தர், மங்களாசாசனம் நல்லது பண்ணா நல்லவர்கள் எல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் அந்த காரியம் விக்னத்தால் பூனின்ற ஒரு தீயினால் கெட்டுவிட்டது, நிர்விக்னமானது அப்படின்றது பார்க்கும்போது ராமன் ஆண்டாள் சொல்லுகின்றார், ராமன் எதற்காக இதை நிறுத்தி வைத்தான்? யாரும் நிறுத்தல, ராமன் தான் நிறுத்தி வைத்தான், மாயம் செய்து நிறுத்தி வைத்தான். எதற்காக அந்த மாயத்தினை செய்தான் என்றால், தன்னுடைய அடியவர்களுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் பிறகு நாம் பண்ணி கொள்ளலாம் என்பதற்காக. யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான்? ராமன் எம்பெருமான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான், விபீஷ்ணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான், முதலில் தன்னுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். பாதுகை என்ன இருந்தது? திருவடியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அது இல்லாம நான் ராமனுக்கு கீழே தான், எப்பவும் ராமனுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா கிரீடமானது தலைக்கு மேல இருந்தது. எல்லாரும் நினைச்சா அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய கிரீடத்துக்கு தான் பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு. ஆனா ராமனுடைய எண்ணம் அப்படி அல்ல. ராமன் தன்னுடைய அடியவர்களுக்காக தன்னுடைய பாதுகைக்கு முதலில் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான், விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான், கடைசியா தான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். நடந்தது, அவர்கள் குறித்தது நடந்தது. ஆனா தன்னுடைய அடியவர்களுக்கு முதலில் நடத்திவிட்டு தான் நடத்தி கொண்டான். அது மட்டும் இல்ல, எப்போ சர்வேஸ்வரன் என்ன சொல்றான்? தன் அடியவர்களின் வார்த்தையை பொய்யாக்க மாட்டேன் அப்படின்றதுக்காகவே அவன் மாயம் செய்கின்றான். எப்படி சொன்னான்? ஜெயத்ரதனை நான் அஸ்தமிப்பதற்கு முன் நான் கொன்று விடுவேன் அப்படின்னு யார் சொல்றா? அர்ஜுனன் சபதம் எடுத்து விட்டான். நான் ஜெயத்ரதனை என்ன பண்ண போறேன்? சாயங்காலத்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு. ஆனா கண்ணன் பெருமானும் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார். குருக்ஷேத்திர போரில் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஆனா என்ன பண்ணார்? பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு, பகலை இரவா காமிக்க வேண்டியதா இருக்கு. எதற்காக அந்த மாயம் எல்லாம் செய்தான் எம்பெருமான்? அவன் செய்த மாயம், அர்ஜுனன் தன்னுடைய அடியவர், அந்த அடியவருடைய வாக்கினை மெய்யாக்க வேண்டும். தான் பொய்யன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தான் மாயனாக இருந்தாலும் பரவாயில்ல, பகலை இரவாக காட்டுபவனாக மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தன்னுடைய அடியவனான அர்ஜுனனின் வாக்கு பொய்த்து விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பீஷ்மர் என்ன பண்ணார்? தன்னோட வாக்கு, பீஷ்மர் யார்? எம்பெருமானுடைய அடியவர். அப்படிப்பட்ட அந்த பீஷ்மருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும்னா என்ன ஆகணும்? நான் பொய்யனாக வேண்டும், நான் என்ன ஆகணும்? ஆயுதம் எடுப்பவனாக இருக்க வேண்டும். என் வாக்கு பொய்க்கலாம், ஆனால் என்னுடைய அடியவர்களுடைய வாக்கு பொய்க்கவே கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவன் மாயனாக இருந்தான். அவன் சொன்னதை விட அதிகமாக தன்னுடைய அடியவர்கள், அவர்களுடைய வாக்கும் அவர்கள் எப்போதும் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே மாயம் செய்தான். வேத வச்சனம் ஒன்று, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக, எந்த பரபிரம்மத்திடமிருந்து மனத்துடன் கூடிய வாக்குகளும் அதை அடையாமல் திரும்பி வருகின்றனவோ அப்படின்றது. இன்னொரு வேத வாக்கியம், யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதச அவிஜ்ஞாதம் விஜ்ஞானதாம் விஜ்ஞாதம விஜ்ஞானதாம். அதாவது பரபிரம்மம் யாருக்கு யார் பரபிரம்மத்தை அறியப்படவில்லையோ அந்த பரபிரம்மமானது அவனுக்கு அறியப்பட்டதாகிறது. எவனுக்கு அறியப்பட்டதாக தோன்றுகிறதோ அவர்களுக்கு அறியப்படாததாகவும் உள்ளது. நம்மாழ்வார்
அதனையே காட்டுகின்றார். யானுமேத்தி ஏழுலகும் முற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த வேத்த எங்கெய்தும். திருமழிசை பிரான் பண் கடந்த தேசம் அப்படின்னு அந்த வைகுண்டத்தை சொல்றார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சதுதான் எம்பெருமான், நான் அதாவது பரபிரம்மத்தை அறிந்து விட்டேன்றவர்களுக்கு உண்மையாகவே அறியப்படவில்லை. யாருக்கு என்ன தெரிஞ்சேன்னு நினைக்கிறவருக்கு தெரியலன்னு நினைச்சவருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாயனாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட மாயனை மண்ணு, அதாவது நித்திய சூரிகளுக்கு அதிபதியாக இருப்பவன் என்ன பண்றான்? தான் அவ்வளவு உயர்ந்தவன். நித்தியசூரி வைகுண்டத்துல நித்தியசூரிகளுக்கெல்லாம் அதிபதி. ஆனா இங்கு கண்ணனின் பெருமானாக அவதரித்து சாதாரண அந்த அயர்குல பெண்களுக்கு அவர்கள் கட்டளை இட்டதெல்லாம் பண்றான். அங்க மாடு மேய்த்து எவ்வளவு நேர்மையாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மாயம் செய்பவனாக இருக்கின்றான் மாயன். மண்ணு வடமதுரை பிறந்தவன். எங்க வடமதுரை அந்த திவ்ய தேசத்துக்கு ரொம்பவே ஏற்றம் சொல்லப்படுறது. ஒவ்வொரு யுகங்களிலும் அந்த மதுரையினுடைய சிறப்பு. வாமன அவதாரம் எடுத்தார் எம்பெருமான். அப்போது அங்கு நெடுங்காலம் தங்கி தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்ல, அடுத்த யுகத்துல சத்ருக்னன் லவணாசுரன்கள் எல்லாம் அங்குதான் இந்த துவாரகையில தான் கொன்று அங்கு அரசாண்டு வந்தான். அப்போ அங்க ராமாவதாரத்திலையும் அவனுக்கு தொடர்பு மதுரையில். அதற்கு முன் எடுத்த வாமன அவதாரத்திலேயும் தொடர்பு. திருவிக்கிரமனாக மூன்றாவது பாட்டில் ஆண்டாள் குறிப்பிட்ட அந்த திருவிக்கிரமனுக்கும் தொடர்பு உள்ளது. அடுத்ததா கிருஷ்ணன் பெருமானா அங்குதான் அரசு பண்ணுகிறான், அங்கு அவதரித்தான். அப்போ அந்த வடமதுரைக்கு பல தொடர்புகள் எம்பெருமானுக்கு யுக யுகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மதுரையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் சொல்றது, மதுரா நாம நகரி புண்ணியா பாபகரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதஸ்ய சாட்சாத் விஷ்ணு சனாதனஹ. எப்படி இருக்கான் அந்த மதுரை? ஆதி தேவனும் ஜனார்தன் விஷ்ணு அவதரித்தானும் அந்த மதுரை என்னும் நகரம் பாவத்தை போக்கடிக்கக்கூடியது. மதுரைன்னு சொன்னாவே பாவம்லாம் போயிடுறது. அது மட்டும் இல்ல, அவனையே பெற்றுத்தரக்கூடிய நகரமாகவும் இருக்கிறது. எம்பெருமானையே பெற்றுத்தருகிறது. நம்முடைய பாவங்களை போக்குகின்றது. அதை தானே இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழகாக நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல் எது அப்படின்றத அழகாக குறிப்பிடுகின்றார். வடமதுரை எப்போ எம்பெருமான் வடமதுரையில் பிறந்தானோ அப்போதான் ஒளி பெற்று விளங்கினான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமான் வைகுண்டத்தில் இருக்கும்போது எல்லாருமே பிரகாசமா இருக்கா. அவனுடைய ஒளிக்கு தேவையே இல்லை. எல்லாரும் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கா. அவனுடைய பரோபகாரத்தை தெரியவே இல்லை. எப்போ எம்பெருமான் இங்க அவதரித்தானோ அப்பதான், ஏன்னா இங்க இந்த உலகமே எப்படி இருக்கு? இருள் தருமா ஞானம், ஒரே இருளால் சூழப்பட்டது, அஞ்ஞானத்தால் சூழப்பட்டது. அதனால எம்பெருமான் பிறந்தவுடன் அவனுடைய ஒளிக்கு பேரு கிடைத்தது. அப்போ ஒளி பெற்று விளங்கினான் அவன். அதைத்தான் சொல்றது, சவு ஸ்ரேயன் பவதி ஜாயமானகா அப்படின்னு சொல்றது. அதாவது அவன் பிறந்த பிறகுதான் அவன் மேன்மையே அடைந்தான் அப்படிங்கிறதும் ஒரு வாக்கியம் நமக்கு காட்டுகின்றது. அவனுடைய நிலவலம்பிர பலபிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் அப்படின்னு ஆழ்வாரும் அழகாக அதை தமிழ்படுத்தி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட மதுரை வடமதுரை பிறந்தவனை. அப்படிப்பட்டவன் யார்? மைந்தனை. எப்படிப்பட்டவன் மைந்தன்? மிடுக்கானவன். பிறக்கும் போதே எப்படி பிறகுறான்? அழகா சிறைச்சாலையில அந்த இருள் அவதரிக்கிறான் எம்பெருமான். அவதரிக்கும் போதே தம் அம்புஜேக்ஷணம் தம் பாலகம் தம் அற்புதம் அப்படின்னு பாடுறார். அவன் அவதரிக்கும் போதே கையில கதாயுதம் இருக்கு, சக்கராயுதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் இருக்கு. குழந்தையா அவதரிக்கும் போது அவனுடைய பட்டு பீதாம்பரத்தோட அவதரித்தான். அது மட்டும் இல்ல, எம்பெருமான அப்படி கீழே பாக்குறா, அவனுடைய மார்பிலே மரு இருக்கின்றது. அந்த மருளில் மகாலட்சுமியும் இருக்கின்றாள். எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நிகழுமா? மிடுக்கு நிகழுமா? பிறக்கும் போதே எம்பெருமானும் இருக்கின்றான், பிராட்டியும் இருக்கின்றாள். அது மட்டும் இல்லையா, நாபிக்கமனத்திலிருந்து ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட மார்புல ஒரு மரு இருக்கு. அந்த மருல மகாலட்சுமி இருக்கா. அது மட்டும் இல்ல, உதரத்திலிருந்து மார்பிலிருந்து அந்த தொப்புளிலிருந்து வரக்கூடிய அந்த கொடியிலே பிரம்மான்ற குழந்தையும் இருக்கா. எங்க யாருக்காவது அந்த பேரு கிடைத்ததா? பிறக்கும் போதே ஒரு பையன் ஒரு குழந்தை பிறக்கிறது,
குழந்தையோடு சேர்ந்து மருமகளும் பிறக்கின்றான், மருமகளோடு சேர்த்து பேரனும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பேரு, அப்படிப்பட்ட ஒரு மைந்தன். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொன்னான், அவன் குழந்தைய எடுத்துன்னு வெளில போங்கிறான், அந்த சிறைச்சாலை பூட்டி கிடக்கு. அப்படி வெளியில வரும்போது தானா கட்டுகள் அவிழ்கின்றன. தந்தை காலில் பெருவிலங்கு தாள விழ அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு மைந்தனை, எப்படிப்பட்ட மைந்தன், அரசன், அவன் அரசாளக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அழகா வர்ணிக்கிறார். யாருன்றத முதல்ல, அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் யாரு, அவன் ஒரு மாயன், வடமதுரை பிறந்தவன், தூய பெருநீர் யமுனை துறைவன். அப்போ யமுனை, அது தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னு பார்த்தா யமுனா நதி, அதுதான் தூய பெருநீர். அங்க வந்து நீர் வந்து நிறைய இருக்கு, பெருநீர் அது வந்து தூய பெருநீர். அப்போ மற்ற அசுத்தமா அப்படின்னு பார்த்தா எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தினால், திருவடி சம்பந்தத்தினால் அது தூய பெருநீரானது. எப்படி பெருநீரானது, அவருடைய தந்தை அவர் மழையில எடுத்துன்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துல உள்ள இறங்குறாரு, அப்படியே முழுகிறது. அப்போ அந்த கையில இருக்கக்கூடிய அந்த கூடையில திருவடி மட்டும் வெளியில இருக்கான். அந்த திருவடி எப்ப யமுனை நதியின் ஸ்பர்ஷம் பட்டதோ, அந்த யமுனா நதி என்ன பண்ணித்தான், அந்த வெள்ளத்தை எல்லாம் ஒதுக்கி வழிவிட்டது எம்பெருமானுக்கு. எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம், திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்சது அந்த யமுனா நதிக்கு, வழிவிட்டது. போகும்போதும் வழிவிட்டது, திரும்பி வரும்போதும் வழிவிட்டது. அப்போ ஒண்ணு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால் அது தூய பெருநீரானது. அது மட்டும் இல்ல, ராமாவதாரத்துல கணவனான சமுத்திரராஜன் எம்பெருமான் இலங்கைக்கு செல்ல வேண்டும்னா வழியே விடல. ராமன் எம்பெருமான் சொல்லும் போது வழியே விடல அது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அந்த யமுனைன்ற அந்த நதி, மனைவியான நதி என்ன பண்ணா, உடனே வழிவிட்டாள். அதனால்தான் அது தூய பெருநீர். அப்படிப்பட்ட தூய பெருநீர், தூயம்னா எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் சம்பந்தம் கிடைத்ததுனால அது தூய பெருநீரானது. இது மட்டுமா சம்பந்தம், திருவடி சம்பந்தம் மட்டும் இல்ல யமுனைக்கு கிடைச்சது. அங்குதானே எம்பெருமான் அந்த ஆயர்குலத்து பெண்களுடன் அந்த பெண்களோடு நீராடினார். அப்போ அவருடைய சம்பந்தம் யமுனைக்கு கிடைச்சது இல்லையா. அது மட்டும் இல்ல, எம்பெருமான் அங்குதான் அவனுடைய திருவாயிலிருந்து கொப்பளித்து உமிழ்ந்ததெல்லாம் இருக்கின்றது. அதுதானே ஆண்டாலும் உன்னுடைய வாயமுதம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறார். அப்படிப்பட்ட அந்த வாயமுதம் எல்லாம் கிடைக்க பெற்றது எது, அந்த யமுனை நதிதான். அப்போ எம்பெருமானுடன் தொடர்பு அதிகமாக இருந்ததனால் அதற்கு தூய பெருநீரானது. அப்படி சரணம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, பிராட்டி சரணம் புகுந்தால் அங்கு ராவணனுக்கு பயந்து என்ன பண்ணித்தான், அந்த கோதாவரி சொல்லவே இல்லை, வாய் பேசாம சாட்சி சொல்லுன்னா சொல்லாமே இருந்தது. ஆனா இங்க அப்படி இல்லையே, கம்சனுக்கு பயந்து என்ன பண்ணித்தது, எம்பெருமான் எழுந்து அதுக்காக வழிவிட்டு எம்பெருமானுக்கு உதவி செய்தது. கம்சனுக்கு பயந்து வழிவிடாம இல்லையே. அப்போ அதனாலதான் இங்கு தூய பெருநீர் யமுனை அப்படிங்கிறது ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டுகின்றாள். யமுனாம் ச அதிகம்பீராம். விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியம் வந்து யமுனாம் ச அதிகம்பீரம், கம்பீரமா இருக்கான். ஏன் கம்பீரமா இருக்கு, கம்சனுடைய பயம் இருந்தாலும் எம்பெருமானுக்காக நாம் வாழ்கின்றோம் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தது நமக்கு. அதனால் அது கம்பீரமாக இருந்தது. அடுத்தது பார்க்க போனோம்னா, இங்கு பிராட்டி, ஆண்டாள் பிராட்டி என்ன சொல்றா, வடமதுரை பிறந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன். ஏன் கண்ணன் யமுனை துறைவன் எதுக்கு சொல்லணும், நேரா கண்ணன் பெருமான் சொல்லியிருக்கலாம்னு சொல்லல. யார் புத்திரியோ, பெரியாழ்வாரோட புத்திரி. என்ன பெரியாழ்வார் எப்படி பாடினா, அத்தத்தின் 10ஆம் நாள் பிறந்த அச்சுதன் அப்படிங்கிறார். நேரடியா அவரோட நட்சத்திரத்தை சொல்லி பிறந்தான்னு சொல்லல, ஏன்னா கம்சன் கிட்ட பயம். அந்த மாதிரிதான் இங்க ஆண்டாளும் நேரடியாக எம்பெருமானுடைய பெயரை பயன்படுத்தாமல் யமுனை துறைவன், தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படிங்கிற அந்த வசனத்தை அழகாக நமக்கு பயன்படுத்தி காட்டி கொடுக்கின்றார். அந்த அளவு எம்பெருமானிடத்தில் பரிவு. எம்பெருமான் ஆயர் குணத்தில் தோன்றும் அணிவிளக்காக இருக்கின்றான். எப்படி இருக்கான், இருட்டுல வந்து ஒரு இருட்டா இருக்கு, அங்க ஒரு விளக்கு இருந்ததுன்னா எப்படி பிரகாசிப்பான். அதனாலதான் அணிவிளக்கு அவன். அவன் எந்த அணிவிளக்கு, ஆயர் குலத்துக்கே ஒரு அணிவிளக்காக இருக்கின்றான். அங்கேயே தோன்றும் சொன்னான்னா, பிறக்கும்னு சொல்லவே இல்லையே. பிறக்கும் சொல்லு, அவர் தோன்றினார், கர்மத்தினால் அவர் அவதரிக்கவில்லை, இச்சையினால், அவருடைய இச்சையினால் ஆவிர்பவித்தார் அப்படிங்கிறதையும் இங்கு ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டுகின்றாள். ஆயர்பாடிக்கே அவர் அணிவிளக்காக இருக்கின்றான். ஆயர்பாடிக்கு அணிவிளக்கேன்னு ஆழ்வாரும் அவனை அழைக்கின்றார்.
அடுத்துதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. எவ்வளவு அழகா எம்பெருமானுடைய ஒவ்வொரு சேஷ்டிதங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளில் தொகுத்து மாலையாக, அதுதான் பாமாலையாக பூமாலையாக, ஆண்டாள்னாவே பாமாலை சுட்டி கொடுத்தாள் இல்லையா, அதுதான் அவ்வளவு அழகாக இந்த பாசுரத்தில் நமக்கு கொடுக்கின்றாள். என்ன கொடுக்குறான்னா, வயிற்றில் தழும்பாலே யசோதை பிராட்டியை விளங்கச் செய்தவன். என்ன பண்ணா, கண்ணன் பெருமான் அவனை கட்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டான். யசோதை கட்டி போறதுக்கு எடுத்துட்டு வரா, கயிறை இழுத்து இழுத்து பாக்குறா, கயிறு பத்தவே இல்லை. அவருடைய நாத்தனார்கள்லாம் பாக்குறா, இவளுக்கு புடவையே கட்ட தெரியாது, குழந்தைய போய் கட்டிடுவாள அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறா. அழுகையா வருது யசோதைக்கு. கடைசியா என்ன பண்றா, எந்தெந்த கயிறு கட்டியோ கட்ட முடியாம கடைசியா கண்ணன் பெருமான் கிட்டே சொல்றா, என்ன கண்ணா, நான் உன் அம்மா இல்லையா, நான் உன்னை கட்டுறது கூட எனக்கு அதிகாரம் இல்லையா, என்ன கட்ட கூட விடாம ஆட்டேங்கிறியா அப்படிங்கிற. அப்பதான் கண்ணன் பேசுறான், இதை நீ முதல்ல பண்ணிருக்கணும்ல, நீ கட்ட போறேன்னு நினைச்ச இல்லையா, நீ எங்கிட்ட கேட்டிருக்கணும், எங்கிட்ட கேட்டா நான் கட்டிக்க மாட்டேனா அப்படின்ட்டு தன்னுடைய உடம்பினை அதற்காக மாற்றி கொடுக்கின்றான். அப்போ யசோதையால அழகாக கட்ட முடிஞ்சது. அதனால தானே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் ஆழ்வார் பாடுறார். அவன் கட்டுண்ட பெருமாயன் இல்ல, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அப்படிப்பட்ட அந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாயனுடைய தன்னுடைய உதரத்தில் இருந்த அந்த தழும்பு, அதெல்லாம் தாமோதரன். அவனுக்கு அது எதுக்கு காமிக்கிறான், எதுக்காக அந்த தழும்பு இன்னும் வச்சுட்டு இருக்காரு எம்பெருமான். இப்பவும் பெருமாளை சேவிச்சோம்னா அதனுடைய தழும்பு வெளிப்பட அழகா தெரியறதான். ஏன் அதை வச்சுட்டு இருக்காருன்னா, நாம எல்லாம் என்ன பண்றோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு எம்பெருமானுடைய அடியார் அப்படின்னு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி என்ன பண்றானா எம்பெருமான், தான் என்ன, அவர்கள் என்னுடையவர்கள், நான் யாரு, நான் எம்பெருமான், எனக்கு அடியவர்களுக்கு அந்த சங்கு சக்கரம் இருப்பது போல நான் பரதந்திரன் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கவே அங்கு அடையாளத்தினை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தாமோதரனை என்ன பண்ணோம் நம்ம, இங்குதான் ஆண்டாளுடைய எதற்காக அவதரித்தால், இந்த அவதாரத்தினை ஆண்டாள் அவதாரம் எதற்காக நிகழ்ந்ததுன்னா, எதுக்கு வந்தா, தூயோமாய் நம்ம சுத்தமா வரணும், தூயமா வரணும். தூய்மைன்றத இங்கு ஒரு வேறு விதமாக அழகாக நமக்கு காட்டி கொடுங்கன்றால் என்ன மாதிரி சொல்றான்னா, சுத்தனாக அறிகிறது. என்னன்னா, இந்த விபீஷ்ணன் வந்தான், விபீஷ்ணன் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணும்போது குளிச்சுட்டு அப்படியா வந்தான், சமுத்திரத்துல குளிச்சுட்டா வந்தான் இல்ல. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு என்ன பண்றார், பகவத்கீதை உபதேசிக்கிறார். அப்ப அர்ஜுனன் என்ன சொன்னானா, இருங்க நான் குளிச்சுட்டு சுத்தமா வரேன்னு சொன்னானா இல்ல. எதனா எதுவும் பண்ணாம சொன்ன உடனே எல்லாமே நடந்தது. அதுதான் ஒரு வாக்கியம் நமக்கு காட்டுகின்றது. மமச்சாப்பியன் ஜராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம். விபீஷணன் அங்க சுத்தமாதான் வந்தான் அப்படின்றது அறிவாயாக அப்படின்னு சொல்றது. அப்போ அங்க தூயோமாய் வந்தது அப்படிதான். இதே மாதிரி தானே திரௌபதி என்ன பண்ணா, அவ திரௌபதி இன்னும் அந்த 3 நாள் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த 3 நாளில் எம்பெருமானுடைய திருநாமத்தை அழைத்தால் அங்கவும் மொழிகின பின்னர் சரணாகதி பண்ணா இல்லையே, அப்படியே சரணாகதி பண்ணா. அதுதான் எம்பெருமானை நாம் அடைவதற்கு இந்த தூய்மைன்றது நம்மளுடைய மனதளவில் இருக்க வேண்டுமே ஒழிய அது வெளிப்பாடா தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்காக குடிக்காம பண்ணணும்ன்றதும் கிடையாது. இங்க அதனுடைய அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தூமலர் தூவி தொழுது. என்ன பண்ணுவோம், ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம சாத்தக்கூடிய அன்றளர்ந்த மலர். மலர்லையும் அழகாக குறிப்பிடுகின்றார்கள், ஒரு எம்பெருமானுக்கு ஒரு பூ சமர்ப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், நாமளே ஒரு தோட்டம் அமைச்சு அந்த தோட்டத்தில் மலரை பயிரிட்டு அந்த வந்த மலரை நாமே பறித்து நாமே நாரில் தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் சுத்தமான ஒரு மலர். ஒரு பிரயோஜனமும் இல்லாம அதை பண்றதே பிரயோஜனமான் எண்ணி செய்ய வேணும். பக்தியுடன் எதை கொடுத்தாலும் எம்பெருமான் ஏத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியமும் நமக்கு எப்படி நாம் மலரினை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எதை கொடுத்தாலும் வாங்கிக்க கூடியதாக இருக்கின்றார். அதனால்தான் நம்மாழ்வாரும் புரிவதும் புகைப்பூவே அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த தூமலர் என்ன பண்ணோமா, தூவி நீ எடுத்துன்னு அழகா சாத்துன்னு கூட சொல்லல, ஒரு அன்பு மிகுதியால என்ன பண்ணா, நீ தூவினா போதும், பெம்பெருமான் மேல போட்டாவே போதும், அவர் ரொம்பவே அதுக்காக ஆனந்தப்பட்டு விடுகின்றார். தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுது மின்னும் இது மிகையாதலின் ஆழ்வாரத அழகா குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்ல,
தொழுதல், தொழுதல் என்ன? கை கூப்புங்கோ, எம்பெருமானுடைய தொழுங்கோ அப்படிங்கிற. கை படைத்ததனுடைய பயன்தான் என்ன, பிரயோஜனம் தான் என்ன? கையை கூப்புறது தான். வாயினால் பாடி, வாய் படைத்ததன் பயன் என்ன? நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கோள் அப்படிங்கிறதுக்காக வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க. இது மட்டும் இல்ல, எம்பெருமானை மனதார சிந்தனை செய்யுங்கோள் அப்படிங்கிறார். ஆனா ஒரு வாக்கியங்கள்லாம் வேற மாதிரி கூடுறது. என்ன கூடுறது அப்படின்னு பார்த்தா, யத் புருஷோ மனசாதி கச்சதி யத்தி மனசா தெயாதி தத் வசா வாசா வததி தத் கர்மனா கரோதி அப்படிங்கிற ஒரு வச்சனம் என்ன சொல்றதுன்னா, எப்பவுமே மனுஷன் என்ன பண்ணுவானா, மனசுல முதல்ல சிந்திப்பான். அது வாக்குல வெளியில வருமா. அதுக்கு மனசுல என்ன தியானிக்கிறானோ அதைத்தான் வாக்கா வரும், அதைத்தான் காரியமா பண்ணுவான். நம்மாழ்வாரும் சொல்லும்போது சொல்றார், உள்ளம் உரை செயல், இந்த மூணுன்னு சொல்லும்போது அழகா அந்த அந்த எதுக்கு பின்னாடி எது நிகழும் அப்படிங்கிறத ஆழ்வாரும் அழகாக குறிப்பிடுங்க. ஆனா இங்க ஆண்டாள் அப்படி சொல்றீங்க, முதல்ல தொழுதலை சொன்னா, அப்புறம் வாயால பாடுறத சொன்னா, அப்புறம் கடைசியா தான் மனதால சிந்திக்கிறத சொல்றா. ஏன்னா எம்பெருமானுடைய அந்த கர்மம் தப்பி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பகவத் விஷயத்துல அன்பு. எம்பெருமானுடைய அன்புல ஒன்னொன்னு இந்த மாதிரி சாதாரண காரியங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது நிகழும். ஆனா எம்பெருமான் மேல பண்ணும்போது அவன் மேல இருக்கக்கூடிய அன்பினால் பிரீத்தியினால் அந்தந்த அவயங்களும் தான் தானே இயங்கி எம்பெருமானுக்காக அந்தந்த விஷயங்களை செய்யும். அதனாலதான் இது நிகழ்ந்தது அப்படிங்கிறதை ஆண்டாள் காட்டுகின்றாள். போய பிழையும் என்ன ஆகும், நம்ம இப்ப ஏற்கனவே பண்ண பிழை புதுசா தெரியாமல் அறியாமல் முன்னாடி பண்ணது அறிந்தும் பண்ணியிருக்கலாம், அறியாமலும் பண்ணியிருக்கலாம். ஆனா எம்பெருமானை சரணடைந்த பின் வரக்கூடிய அறியாமல் பிற்காலத்தில் செய்யக்கூடிய பிழை எல்லாத்தையும் சேர்த்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் தூசாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றாள். ஆண்டாளுடைய அவதார நோக்கம் என்ன? எளிமையாக எம்பெருமானை அடைதல். எளிமையாக எம்பெருமானை அடைகிறதுக்கு வழி என்ன? தூமலர் தூவுதல், தொழுதல், வாயினால் பாடுதல், மனத்தினால் சிந்தித்தல். இந்த காரியங்களை நாம் எளிதாக செய்ய வேணும். அதற்காகத்தான் ஆண்டாளுடைய அவதாரம். அந்த அவதார நோக்கத்தை தான் இந்த பாடலில் நமக்கு எளிமையாக புரியும்படி ஆண்டாள் காட்டி கொடுத்தாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.